ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூரி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி உருளைக்கிழங்கு மசால் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை வெங்காயம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4-5 பெரிய பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுமே கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக அடுத்து சோம்பு போடணும். சோம்பு போட்டதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை. அடுத்ததாக 6 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. இஞ்சி பொடி பொடியாக சீவனை தூக்கிங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடலை மாவு எடுத்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கலக்கி வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணும். நல்லா திரட்டி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ண தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கை போட்டுருங்க. பொடி பொடியாக மசிச்சு வச்ச கிழங்க நல்லா இதை பெசரி விட்டுக்கோங்க. உப்பு இருக்கான்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு தண்ணி அதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. நமக்கு தண்ணி தேவைன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா பிரட்டி விட்டுங்க. தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றிருக்கோம். அப்போ தான் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இது கொதி வந்துருச்சுன்னா கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்கிடணும். நம்ம கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.